முதல் 3 வருஷம் வந்து வீட்டில் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணனா இருக்கட்டும், மைனியா இருக்கட்டும், அப்பா பெட்டி கடை தான் வச்சிருக்காங்க. கடையில் ஒரு காசு இருக்கும், இந்த காசுல உனக்கு தேவையான காசை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க சப்போர்ட் பண்ணாலுமே வர ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால படிக்கவே முடியும். இதுல வந்து என்னுடைய மனைவி வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்துல இருக்குன்னு நினைப்பாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் நம்மள்ட்ட வந்து கேட்க மாட்டாங்க. அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்கன்னு சொல்லி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து அவங்க குழந்தை உண்டாகி அதுக்கப்புறம் அந்த ஒரு செலவுகள் எல்லாமே வீட்டில் தான் பார்த்தாங்க. வீட்டில் நம்மளுக்கு பார்த்தாங்க, நம்ம குழந்தைக்கு பார்க்கணுமே, அதுக்காண்டி வீட்டில் கேட்கறதுக்கு நம்மளுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னு சொல்லி வேலைக்கு போனேன். ஸ்விக்கி, சொமோட்டோ இந்த மாதிரி வேலைக்கு தான் நான் போயிருந்தேன். அதுல வந்து வேலைக்கு போய்கிட்டு படிக்க முடியல. இதனால ஒரு 4-5 எக்ஸாம் எனக்கு வந்து வேலைக்கு போயிட்டு படிச்சதுனால என் கையை விட்டு போச்சு. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே நான் வந்து வேலையை விட்டுட்டேன். சுத்தமாக வேலைக்கு போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு படித்து இப்போ நல்ல மார்க் எடுத்துருக்கேன்.